அன்பார்ந்த எஸ்டிசி நேயர்களே வணக்கம். நடப்பு தேர்தல் முடிவுகள் மோடிக்கு பெரிய நோஸ்கட். எப்படி? இந்த கேள்விக்கான விடையை தான் நாம் தேடுகிறோம். ஒட்டுமொத்த தேர்தல் பரப்புரைகளிலும் மோடி வைத்த கோஷங்கள் ஒன்று, இந்த முறை என்டிஏ 400க்கும் மேல். 2, பாரதிய ஜனதா தனிப்பட்ட முறையில் 370 பிடிக்கும். காஷ்மீரிலே 370 திருத்தம், காஷ்மீருக்கான தனி மாநில உரிமை பறிபோனது, அவர்களுக்கு கிடைத்து வந்த வேறு சலுகைகள் ரத்து செய்யப்பட்டன. எனவே 370 நினைவாக 370 கொண்டாடும் வகையிலே 370 என்பது நமது குறிக்கோள். இது மோடி முன்வைத்த வாதம். மூன்றாவது, குடியுரிமை திருத்த சட்டம், அதன் அமலாக்க விதிகள் மற்றும் வரவிருக்கிற பொது சிவில் சட்டம். இந்த மூன்றும் பிரதான பிரச்சனைகளாக முன்வைக்கப்பட்டன. கூடவே அயோத்தியிலே ராமர் கோவில், சீதைக்கு தனி கோவில், இந்து நேஷனலிசம், இப்படியான வலதுசாரி சிந்தனைகள், அதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்தின் சுப்ரீமசி, முரட்டு தேசியவாதம், மஸ்குலர் டெமோக்ரசி. ஆக மோடி என்றால் வாக்காளர்கள் மனதில் தோன்றுவது இதுதான். நரேந்திர மோடி அசைக்க முடியாத இரும்பு தலைவர், இந்தியாவுக்கு மிகவும் தேவையானவர், அவரால் தான் இந்தியா வாழ்கிறது, ஒளிர்கிறது. மோடி மட்டுமே இந்தியாவை வழிநடத்தி செல்ல முடியும். மோடி முன்வைக்கிற இந்து நேஷனலிசம் மிகவும் உயரிய கொள்கை. எந்த மாநிலத்துக்கு தனி அந்தஸ்து கொடுக்க கூடாது. அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் பொதுவான சிவில் சட்டம். சோ மோடி என்றால் நம் மனதில் தோன்றுவது இதுதான். இதுல முக்கியமான வாதம், இந்தியாவிலே எல்லா மாநிலங்களும் ஒன்றுதானே, எதற்காக காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து? அந்த முதல் வாதத்திலே மிகப்பெரிய அடி இப்போது விழுந்துள்ளது. என்ன காரணம் என்றால், தெலுங்கு தேசத்தின் தயவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. சந்திரபாபு நாயுடுவின் முக்கியமான கோரிக்கை ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து. பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்த மாதிரி ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து. காரணம், மாநிலங்கள் பிரிந்த போது பாதிக்கப்பட்டது ஆந்திரா. இன்றைக்கு அந்த ஹைதராபாத் தலைநகரம் அவர்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்காவிட்டால் ஆந்திர மாநிலத்தை முன்னேற்ற முடியாது. இது சந்திரபாபு நாயுடு தேர்தல் பரப்புரைகளின் போதும் வைத்த கோஷம். இன்றைக்கு நாயுடு அவர்களின் தயவு இல்லாமல் மோடி அவர்களால் ஆட்சியை நடத்த முடியாது. அப்படி என்றால் ஒரு மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கிற அவரது பழைய கொள்கையை விட்டு கொடுப்பாரா? ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கும் போது காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது ஏன்? சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்த பிறகு காஷ்மீரிலே அமைதி நிலவுகிறது என்றால் அங்கு ஏன் பாரதிய ஜனதா போட்டியிடவே இல்லை? அங்கு போட்டியிடுகிற பிற வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுத்ததோடு அது ஏன் ஒதுக்கி கொண்டது? லடாக்கை தனி யூனியன் பிரதேசமாக அறிவித்து லடாக்கில் ஏன் தோற்று போனது? இப்படியான பல கேள்விகள் தேர்தல் முடிவுகளிலே எழுகின்றன இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை. அடுத்தது இந்து நேஷனலிசம், தேசியவாதம். அயோத்தியிலே ராமர் கோவில், ராமர் தான் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லக்கூட விட மாட்டேன் என்கிறார்கள். மேற்கு வங்காளத்திலே ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் கைது செய்து விடுவார்கள். ராம நவமி கொண்டாட மறுக்கிறார்கள். இந்துக்களை இரண்டாம் தர குடிமக்களாக மம்தா பானர்ஜி நடத்துகிறார். இது எல்லாம் மேற்கு வங்கத்திலும் பிற மாநிலங்களிலும் மோடி அவர்கள் வைத்த வாதம். இந்த வாதம் இப்போது நிராகரிக்கப்பட்டுள்ளது. எப்படி என்றால், அயோத்தி அமைந்துள்ள ஃபைசாபாத் தொகுதியிலே பாரதிய ஜனதா சமாஜ்வாதியின் தலித் வேட்பாளரிடம் தோற்று போனார். அப்படி என்றால் அயோத்தி ராமரே பாரதிய ஜனதாவை நிராகரித்து விட்டாரா?
சீதைக்கு தனி கோவில் என்கிற அமித்ஷாவின் வாதம் எடுபடவில்லை. காரணம், அந்த ஏற்கனவே சீதையின் பிறந்த இடம் எது என்பதில் சர்ச்சை இருக்கிறது. மிதிலை என்கிற அந்த புராதன நகரம் இன்றைக்கு நேபாளத்தில் இருக்கிறது என்கிற ஒரு சர்ச்சை உண்டு. என்றாலும் இந்தியாவில் இருப்பதாக வைத்து பார்த்தால் அந்த பகுதி இருக்கிற இடத்தில் பாரதிய ஜனதா பெரிய அளவுக்கு தோற்று போயிருக்கிறது. ஆக கோவில் அரசியல், மந்திர் பாலிடிக்ஸ் வாக்காளர்கள் நிராகரித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவை என்பது வாழ்வாதாரம். வாழ்வாதாரம் தேவைப்படுகிற இடத்திலே வழிபாட்டு அரசியலை கொண்டு வந்து பூத்தினார் நரேந்திர மோடி, துணை நின்றவர் அமித்ஷா. இரண்டுமே நிராகரிக்கப்பட்டுள்ளது. இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா ஒட்டுமொத்தமாகவே இந்த வாதங்களைத்தான் தொடர்ந்து முன்வைத்து வருகிறது. அப்படி என்றால் ஏன் இந்த முரட்டுவாதம் எடுபடவில்லை? காரணம், வாட்டுகிற வறுமை, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம். ஆக பொலிட்டிக்கல் அரகன்ஸ் என்று சொல்லப்படுகிற அரசியல் ரீதியாக ஆதிக்க செலுத்தும் மனப்பான்மை, மாநிலங்களை கிள்ளுக்கீரியாக நினைப்பது, மத்திய ஆட்சியின் எல்லா அதிகாரங்களையும் தவறாக பயன்படுத்தி மாநில கட்சிகளை ஒழிப்பது, காங்கிரஸ் இல்லாத இந்தியா, அதே போல மாநில கட்சிகளும் இல்லாத இந்தியா. தமிழ்நாட்டிலே திராவிட கட்சிகளுக்கு எதிராகத்தான் முழு பிரச்சாரமும் செய்தார்கள். இன்னும் சொல்ல போனால் திராவிட மாடல் என்பது ஒரு ஃபேக். கவர்னர் வரைக்கும் இதைத்தான் சொன்னார்கள். அப்படி என்றால் தமிழ்நாட்டில் 40க்கு 40 திமுக கூட்டணி கைப்பற்றியுள்ளது. 40 out of 40, 100%. இன்னும் சொல்ல போனால் சில நல்ல வேட்பாளர்கள் கூட பாரதிய ஜனதாவோடு சேர்ந்ததால் தோற்று போனார்கள். பாமக அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தால் ஒரு சில இடங்களை பிடித்திருக்கும். அதிமுகவுக்கும் அது லாபமாக இருந்திருக்கும். பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்ததால் தான் சௌமியா அன்புமணி தர்மபுரியில், அதுவும் குறிப்பாக பாமக செல்வாக்கு நிறைந்த பகுதியிலே ஒரு 20,000 வாக்கு வித்தியாசத்திலே தோற்று போனார். காரணம், அந்த லாஸ்ட் புஷ், ஒரு தேர்தலிலே வெற்றி பெறுவதற்கு தேவை என்பது கடைசி நேரத்திலே வாக்களிக்கிற, திரண்டு வாக்களிக்கிற ஒரு சக்தி. அது பாரதிய ஜனதாவுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது தர்மபுரி மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் ஏரியாவில் பாமக தோற்றது. இப்படி நீங்கள் பல தொகுதிகளை பார்க்கலாம். குஜராத்திலே மோடி அவர்கள் 2 எருமைகள் வைத்திருந்தால் ஒரு எருமையை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என்று எங்கு பேசினாரோ அந்த தொகுதியிலே பாரதிய ஜனதா காங்கிரஸ் கட்சியிடம் தோற்று போனது. குஜராத்திலே காங்கிரஸ் கைப்பற்றிய ஒரே இடம் இதுதான். அது மோடி கூறிய எருமை உதாரணம் நடந்த தொகுதி. பக்கத்து தொகுதியிலும் ஒரு சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தான் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது. கேரளாவிலே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்று விட்டோம், கேரள மாநிலத்தை நாங்கள் கைப்பற்றுவதற்கான அடையாளம் என்கிற வாதம் வைக்கிறார்கள். அப்படி என்றால் குஜராத் மாநிலத்திலே ஒரே ஒரு தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது, குஜராத்தை காங்கிரஸ் கைப்பற்ற போவதன் சூசகமா இது என்கிற எதிர்கேள்வி எழும்பும். இந்தியா என்பது அனைவருக்கும் பொதுவான ஒரு நாடு. இங்க எல்லா மதங்களும் இருக்கின்றன, எல்லா வழிபாட்டு முறைகளும் இருக்கின்றன. ஒற்றை இந்துத்துவாவை உயர்த்தி பிடிப்பது என்பது ஆபத்தானது மட்டுமல்ல, தவறானது கூட. காரணம், இந்துக்கள் அல்லாத இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் போக பிற வழிபாட்டு உரிமைகள், உதாரணமாக சீக்கிய வழிபாட்டு உரிமை, பார்சி வழிபாட்டு உரிமை, பெரிய அளவுக்கான பட்டியலின பழங்குடி மக்களின் வழிபாட்டு உரிமைகள், பௌத்த வழிபாட்டு உரிமைகள் மகாராஷ்டிராவிலே பெரிய அளவுக்கு தோற்று போனதற்கு காரணம், நான் பல வீடியோக்களில் தொடர்ந்து கூறி வருகிறேன். தலித் மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் புத்தர் வழிபாடு, புத்தர் தியான மண்டபம், இதுல பெருங்கவனம் செலுத்துகிறார்கள். இப்போது கடந்த சில 10-15 ஆண்டுகளாகவே மகாராஷ்டிராவிலே நீங்கள் தலித் பகுதிகளுக்கு சென்றீர்கள் என்றால் புத்த வழிபாட்டு பகுதிகளை எல்லாம் பார்க்கலாம். அவர்கள் இந்த இந்துத்துவாவை உயர்த்தி பிடிக்கிற பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறார்கள். ஆக பாரதிய ஜனதா தனது போக்கை மாற்ற வேண்டும். நம்ம ஒரு மாடர்ன் நேஷன், ஒரு நவீன உலகத்துல வாழ்கிறோம். இணையம், செல்போன், யூடியூப் சேனல், இப்படி எத்தனையோ விதமான நவீன தொழில்நுட்ப வசதிகளும் நவீன செய்தி நிறுவனங்களும் வந்துவிட்டன. இதுல இன்னமும் 10ஆம் பசலித்தனமான பழைய கொள்கைகளை பிடித்து தொங்குவது ரொம்ப ஆபத்தானது. இந்த நாட்டுக்கு தேவை புதிய ஆலயங்களா
அல்லது புதிய தொழில்கள் மூலமாக கிடைக்கிற வேலை வாய்ப்புகளா? இதுதானே கேள்வி. வழிபாடு என்பது அவர்கள் தனிப்பட்ட உரிமை தானே. இதயங்களிலே வைத்து போற்ற வேண்டியதுதானே இறையருள். கடைசி நேரத்திலே மோடி தியானத்துக்கு போனார். விவேகானந்தர் அனைவருக்கும் பொதுவானவர். விவேகானந்தர் பாறையிலே தியானம் செய்தால் மேற்கு வங்கத்திலே இருக்கிற அத்தனை சீட்டுகளையும் அள்ளி விடலாம் என்பது கணக்கு. தியான படங்கள் பெரிய அளவுக்கு வைரல் ஆகின. காவி உடை அணிந்து, ருத்ராட்ச மாலை அணிந்து, மோடி கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்வது, பின்னால் ஓம் என்கிற பிரணவ மந்திரம் ஒலிப்பது, இந்த வீடியோ சுற்றி சுற்றி வந்தது. கடைசியில் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்திலே போன முறை கிடைத்ததை விட மிக பரிதாபமான தோல்வி பாரதிய ஜனதாவுக்கு. விவேகானந்தர் அருள் புரியவில்லை. என்ன காரணம்? விவேகானந்தரே இதை ரசித்திருக்க மாட்டார். அவரே இந்துத்துவாவுக்கு அவர் ஆதரவு தந்தவர் அல்ல, சனாதனத்துக்கு ஆதரவு தந்தவர் அல்ல. இன்னும் சொல்ல போனால் கடவுளை வணங்குவதை விட அல்லது வழிபாட்டை விட சிறந்தது கால்பந்தாட்டம் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு முறை. நீங்கள் கால்பந்தாடுவதன் மூலமாக உங்கள் உடலிலே உரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் சிறந்தது. இதெல்லாம் விவேகானந்தர் சொன்னது. மோடி அவர்கள் அதை வசதியாக மறந்து விட்டார்கள். பாரதிய ஜனதாவும் மறந்து விட்டது. பாரதிய ஜனதா புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயமும் வந்துவிட்டது. காலத்தின் குரலை பாரதிய ஜனதா செவி கொடுக்குமா, அல்லது மீண்டும் மோடி 3.0 என்கிற அதே பழைய மரண பாதையில் செல்ல போகிறார்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.